ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டிக்கா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்க்குறது. ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா ஊறும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கனில் சொருகிறதுக்காக கேப்சிகம் ஆனியனை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆனியனை சிக்கனில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் ஆனியனில் மசாலா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி உடன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் உடன் ஸ்டிக்கில் சொருகிடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் சொருகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சொருகிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிக்கனை சொருகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸை இந்த மாதிரி சொருகிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி இதை அடுப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சின்னதாக அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நெருப்பு இது மாதிரி எரியுது. நெருப்பை அணைச்சிட்டு இந்த கங்குலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 ஸ்டிக்காக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நடுவில் இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கும். பட்டர் இல்லைன்னா ஆயில் விட்டு கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கம் நல்லா பட்டரை தேய்ச்சி விட்டுக்கலாம்.
அந்த சிக்கனில் ஸ்மோக்கி ஸ்மெல் வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நார்மலாக தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்போவும் தவாவில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அடுப்பில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சிக்கன் டிக்கா வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.